ஜனநாயகனுடன் மோதுகிறதா சிவகார்த்திகேயனின் பராசக்தி. சுதா கொங்கரா இயக்கத்தில் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவரப்போகும் திரைப்படம் தான் பராசக்தி. எச் வினோத் இயக்கத்தில் KVN தயாரிப்பில் வெளிவரப்போகும் திரைப்படம் தான் ஜனநாயகன். தளபதி விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி 69 ஜனநாயகன் திரைப்படம் வருகின்ற 2026 பொங்கல் தினத்தன்று ரிலீஸ் ஆக இருக்கிறது. ஜனநாயகன் தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே ஜனவரி 9ஆம் தேதி படம் திரைக்கு வருவதாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் செய்வதாக டான் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது. பராசக்தி திரைப்படத்தை இன்பன் உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ் உலகம் முழுவதும் வெளியிடுகிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் வெளியான மறுநாள் 10ஆம் தேதி பராசக்தியை முன்கூட்டியே உலகமெங்கும் வெளியிட இருப்பதாக சினிமா பத்திரிகையாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் பராசக்தி 10ஆம் தேதி வெளியாகுமா என்று இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளிவராத நிலையில் பத்திரிகையாளர்கள் பேச்சு ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிலையில் அந்த திரைப்படம் வரும்போது சிவகார்த்திகேயனின் பராசக்தி வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. உண்மை செய்தியா என்று ரசிகர்கள் குழப்பத்தில் உள்ளனர். டிவிகே கட்சி தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் இந்த நிலையில் ஜனநாயகனின் வசூலை குறைக்கவும் திரைத்துறையில் தளபதிக்கு ஆதரவு இல்லை என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கவும் ரெட் ஜெயின் நிறுவனம் முயற்சித்து வருவதாக சினிமா பத்திரிகையாளர்கள் பேசி வருகின்றனர். உண்மையில் ஜனநாயகன் திரைப்படத்துடன் பராசக்தி திரைப்படம் மோதுகிறதா என்பது இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வ செய்திகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அஜித்குமார் நடித்த மங்காத்தா திரைப்படம் ஜனவரியில் ரீரிலீஸ் ஆக போவதாக சினிமா வட்டாரங்களில் சொல்லப்பட்டு வந்த இந்த நிலையில் மங்காத்தா திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு செய்துள்ளார். தி கிங் மேக்கர் என்று அவர் எழுதியுள்ளது மங்காத்தா திரைப்படம் ஜனவரியில் மறு வெளியீடு என்பதை உறுதி செய்யும் விதமாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை எழுதி வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகி அடுத்ததாக பராசக்தியும் வெளியாகி ஒரு வாரத்திற்கு பிறகு மங்காத்தா திரைப்படம் வெளியிடுவதன் மூலம் தளபதி 69 ஜனநாயகன் படத்தின் வசூலையும் வரவேற்பையும் குறைக்க முடியும் என்று எதிர்க்கட்சியும் திமுக தொடர்புடைய நிறுவனங்களும் வேலை செய்ய நினைப்பதாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் சினிமா பத்திரிகையாளர்கள் பேசி வருவது வரும் நாட்களில் உறுதியாகுமா அல்லது பொய் செய்தியாக இருக்குமா என்று ரசிகர்களுக்கு தெரிய வரும்.